எவ்ரிவன். இன்னைக்கு என்னென்ன சென்டென்சஸ் நம்ம டெய்லி யூசிங் சென்டென்ஸ் சீரியஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ உன் படிப்பில் கவனம் செலுத்து. ஒருத்தருக்கு டிசப்பாயிண்ட் ஆகி, அதாவது படிக்கிறதுல எனக்கு வராதுன்னு சொல்லி டிசப்பாயிண்ட் ஆகி இது பண்ணும்போது, இல்லை நீ அதெல்லாம் கவனிக்காத, நீ படிப்பில் கவனம் செலுத்து அப்படிங்கிறத யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சந்தோஷமா இல்லை, ஒரு பிளேஸ் வேற எங்கேயாச்சும் இருக்காங்க, நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது, இல்லை நான் சந்தோஷமா இல்லை அப்படிங்கிறத ஐ எம் நாட் ஹாப்பி அப்படின்னா நான் சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்றது. அடுத்தது, எங்கேயாச்சும் வெளியில போறோம்னு வைங்களேன், அவங்க கிட்ட நம்ம காஃபி குடிக்கலாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை ஷால் வி ட்ரிங்க் காஃபி அப்படின்னு கேட்கலாம். ஷால் வி ட்ரிங்க் காஃபி அப்படின்னா நம்ம காஃபி குடிப்போமா, குடிக்கலாமா அப்படின்னு நம்ம பெர்மிஷன் கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி. இதுல என்ன உனக்கு வேணும், ஒரு கடைக்கு போறோம், இந்த இதுல உனக்கு என்ன வேணும், இதுல என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறத விச் ஆஃப் திஸ் யூ வாண்ட் அப்படின்னா இதுல என்னென்ன உனக்கு வேணும், எது உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறத விச் ஆஃப் திஸ் யூ வாண்ட் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது, உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏதாச்சும் நம்ம கேட்கும் போது அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பெருசா தெரியல, உன் இஷ்டம் அப்படிங்கிறத ஆஸ் யுவர் விஷ், உன் இஷ்டப்படி செய் அப்படிங்கிறத டூ ஆஸ் யுவர் விஷ் அப்படின்னா உன் இஷ்டப்படி செய் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, ஒருத்தவங்க நல்லாவே இருப்பாங்க, நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சாரி கேட்போம் இல்லையா, அதை நான் அந்த அர்த்தத்துல சொல்லலை. ஸோ இதை எப்படி சொல்லலாம், நான் அந்த அர்த்தத்துல சொல்லலை அப்படிங்கிறத பொதுவாக மீன் இட்னு சொல்வோம். ஐ டிடன்ட் மீன் இட் அப்படின்னா நான் அதை நினைச்சு சொல்லலை, அதை மீன் பண்ணலை அப்படின்னு சொல்றது. ஐ டிடன்ட் மீன் இட் அப்படின்னா நான் அதை பத்தி சொல்லலை, நான் அதை நினைச்சு சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஐ டிடன்ட் மீன் இட் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. என்ன ஏமாற்ற வேண்டாம். அதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட சொல்றோம், என்னை ஏமாத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வேற யாராச்சுமே என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை டோன்ட் டிசப்பாயிண்ட் மீ அப்படின்னா என்னை ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்றது. என்கிட்ட பணம் இருக்கு, நம்ம கிட்ட யாராச்சும் மணி இருக்கா நம்ம கிட்ட கேட்பாங்க இல்லையா, அப்ப இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிறது. இல்லை உங்ககிட்ட மணி இருக்காங்கும் போது என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்றத ஐ ஹாவ் மணி அப்படின்னா என்கிட்ட மணி இருக்கு. ஐ ஹாவ்னா என்கிட்ட இருக்கு, என்ன இருக்கு, மணி. யாரும் அங்க இல்ல. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம், அங்க அப்படிங்கறத தேர்னு சொல்லுவோம், இங்க அப்படிங்கறத ஹியர்னு சொல்லுவோம். நோபடி வாஸ் தேர் அப்படின்னா அங்க யாரும் இல்லை, நோபடி வாஸ் ஹியர் அப்படின்னா இங்க யாரும் இல்லை. ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் ஒவ்வொரு வேர்ட்ஸ் மேக் பண்ணணும், டிஃப்ரென்ஸா இருக்கும். புரிஞ்சுதுங்களா. நோபடி வாஸ் தேர். நம்ம சேனல்ல இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம், போய் மறக்காம பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு என்னோட வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் போட பிடிச்சிருக்கா, இல்லை ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதுறது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க.